உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஷோவோட 45வது எபிசோடில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த தருணத்தில் 19வது எபிசோடை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். 19வது எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு ரஷ்யன் மூதாட்டியை பற்றி அவ்வளோ அழகாக ஒரு கதையோசை வாசகர் நரேட் பண்ணியிருப்பார். அவரோட நரேஷனை கேட்கும்போது அந்த தமிழும் அவரோட இமோஷன்ஸும் என்னை நெகிழ வச்சுதுன்னு தான் சொல்லணும். ஒரு வாரம் முன்னாடி எனக்கு வாட்ஸ்ஆப்பில் என்னுடைய தோழி ஒருவர் அந்த எபிசோடை பற்றி ரொம்ப நெகிழ்ந்து போய் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. எதுக்கு நான் சம்மந்தமே இல்லாமல் அந்த ரஷ்யன் மூதாட்டி கதையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த கதையில் ஒரு யுஎஸ்ஏ தாத்தா, யுஎஸ்ஏ பாட்டி. என்னடா இது யுஎஸ்ஏ தாத்தா யுஎஸ்ஏ பாட்டின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த கதையை கேளுங்களேன். இதுவும் ரொம்பவே மனசை உருக வைக்கிற ஒரு கதை தான். கதைன்னு சொன்னாலும் இது உண்மை சம்பவம். அதை மறுபடியும் பதிவு பண்ணிக்கலாம். என் பேர் வேணி. நாங்கள் லாஸ்ட் 30 வருஷமாக கலிஃபோர்னியாவில் இருக்கோம். இந்த கதை நடந்தது 1998. என் பையனுக்கு அப்போது 1.5 வயசு. நாங்கள் சொந்த வீடு வாங்கிட்டு புதுசாக அந்த ஏரியாவுக்கு அப்போ தான் மூவ் ஆகி வந்திருந்தோம். அதனால் யாரையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளை யாரையும் ஜாஸ்தி தெரியாது. மத்தியானம் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டின்னு இருந்தேன். அவன் கராஜ்லேருந்து ஒரு டாய் வேணும் அப்படின்னு கேட்டான். அந்த டாய் எடுக்க போன நேரத்தில் கிச்சனுக்கும் கராஜுக்கும் நடுவில் இருந்த கதவு படார்னு சாத்தி நிறுத்து. கதவு உள்ளேந்து லாக்டாக இருக்குது அண்ட் என்கிட்ட சாவி இல்லை. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. குழந்தை உள்ளே மாட்டின்னு இருக்கான், நான் வெளியில் இருக்கேன். பதறி போய் கராஜை திறந்துட்டு வெளியில் ரோடுக்கு ஓடி வந்தேன். யாராவது இருக்காளா, ஹெல்ப் பண்ணுவாளா அப்படின்னு பார்த்தா எதிர்த்த வீடு கராஜ் திறந்துருந்தது. ஓடி போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுத்து, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் கதவையே உடைச்சுட்டு உள்ளே போனாதான் முடியும் அப்படின்னு சொன்னார். எனக்கு இன்னும் அது சரியாக படலை. உள்ளே குழந்தை வேற இருக்கான், கதவை உடைக்கிறதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டியாக தோணலை எனக்கு. சரின்னு திரும்பி ஓடி வந்துட்டேன். ஆனால் ஒரே அழுக, ஒரே பதறது உடம்பெல்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழந்தை என்ன பண்ணால், அவன் உள்ளேந்து ஜன்னல் அந்த கிளாஸ் விண்டோவில் நின்றுட்டு இப்போ என்னை பார்த்து அவன் உள்ளேந்து அழுதுன்னு இருக்கான். ஏன்னா அம்மா ஏன் நம்மளை விட்டுட்டு வெளியில் போயிருக்கா, நம்மளையும் ஏன் கூட்டின்னு போகலன்னு அவனுக்கு புரியல. அவனோட கண் பார்வையிலேருந்து தள்ளி போயிட்டேன்னா அவன் என்னை தேடின்னு திரும்பி வீட்டுக்குள்ளே நான் எங்கேயாவது இருக்கேன் நான் தேடின்னு உள்ளே போயிடுவேனேன்ட்டு எனக்கு கவலை, பயம். நான் அதனால் அவன் கண் பார்வையிலேருந்து தள்ளி போகக்கூடாதுன்னு அங்கேயே நின்றுட்டு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு வீடு தள்ளி இருந்த அமெரிக்கன் தாத்தா பாட்டி நான் நிற்கிறத பார்த்துட்டு நடந்து மேலே வந்தா. என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டா. அப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், இந்த மாதிரி ஐ எம் லாக்ட் அவுட், என் குழந்தை உள்ளே இருக்கான், என்கிட்ட சாவி இல்லை அப்படின்னு சொன்னப்போ பாட்டி என்ன சொன்னால், நான் அவனை ஆக்கியூபை பண்ணி இந்த ஜன்னல் பக்கத்தில் அவனுக்கு விளையாட்டு காமிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேரும் வீடை சுற்றி போய் பாருங்கோ அப்படின்னு சொல்லி தாத்தாவை என்னோட அனுப்பிச்சா. நானும் தாத்தாவும் வீடை சுற்றி ஒரு தரம் ரவுண்ட் அடித்தோம். எல்லாம் கம்ப்ளீட்லி சீல்டு. எல்லா டோர்ஸ், விண்டோஸ் எல்லாம் லாக்டாக இருந்தது. செகண்ட் ரவுண்டு இப்படி பார்த்துன்னு எங்கேயாவது ஒரு இடைவெளி இருக்குமா அப்படின்னு பார்த்துன்னு வந்துட்டு இருக்கும்போது எங்கள் வீடுக்கு பின் வீட்டில் இருக்கிறவர் அவரோட ஏணியில் ஏறி ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரோட பேக்யார்டில். எங்களுக்கு நடுவில் ஒரு ஃபென்ஸ் உண்டு. அவர் அந்த சைட்லேருந்து கேட்டார், என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி வீடு லாக் அவுட் ஆகிட்டேன், வீட்டுக்குள்ளே குழந்தை இருக்கான், நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவரோட டூல் பாக்ஸை எடுத்துட்டு டக்குன்னு அவர் கார் எடுத்துட்டு ரோடு வழியாக ஆற்றுக்கு வந்துட்டார். அவரும் இந்த பக்கத்து வீட்டு தாத்தாவுமா நடுவில் அந்த கிச்சன் டோரை ஹிஞ்சஸ்லேருந்து கயட்டி எடுத்து எனக்கு உள்ளே போகிறதுக்கு வழி பண்ணினான். நான் உள்ளே ஓடி போய் உடனே குழந்தைய அள்ளி எடுத்துட்டு அணைச்சிட்டு ஒரே அழுக. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப இமோஷ்னலாக இருந்தேன். அப்போது அவர் பின் வீட்டிலேருந்து வந்தவர் அந்த கதவை திரும்பி ஹிஞ்சஸில் மாட்டி கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் போனது கூட எனக்கு தெரியல. அவருக்கு தேங்க்யூ சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூட எனக்கு கிடைக்கல. தாத்தாவும் பாட்டியும் என்னையும் குழந்தையும் சமாதானப்படுத்திட்டு அவா திரும்பி போயிட்டா. அன்றைக்கி சாயங்காலம் போய் நானும் என் ஹஸ்பண்டும் பின் வீட்டுக்காரருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு தாத்தா பாட்டிக்கும் தேங்க்யூ சொல்லிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாத்தா பாட்டியோடு இருந்த பாண்ட் ரொம்ப ஸ்பெஷல். அவள் எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டா. குழந்தைகளோட எல்லா பர்த்டேஸ்க்கும், எல்லா ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கும், எல்லா ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்க்கும் அவள் இல்லாமல் நடக்கவே நடக்காது. குழந்தைகளுக்கும் அவள் மேலே ரொம்ப ஒரு அன்பு. அவளை பால் தாத்தா, கெரோல் பாட்டின்னு தமிழ்லேயே தான் சொல்லி கூப்பிடுவா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இட் பிகேம் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அ லைஃப் டைம். பால் தாத்தா 2007 காலமாயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. பாட்டி டிரைவ் பண்ண மாட்டா.
அதனால பாட்டிக்கு க்ரோசரிஸ் வாங்குறதோ இல்லை மெடிகேஷன்ஸ் வாங்கி கொடுக்கறது, அவளை டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு கூட்டின்னு போகிறது, இதெல்லாம் நாங்கள் அப்பாட்டிக்காக செய்வோம். 2007லேருந்து 2022 வரைக்கும் பாட்டி அவளோட அஃபேர்ஸை தனியாகவே தான் மேனேஜ் பண்ணிண்டா ஃபார் த மோஸ்ட் பார்ட். 2023ல் பாட்டி வாஸ் மூவ்ட் டு அசிஸ்டட் லிவிங். ஏன்னா பாட்டியால் இங்கே தனியாக இருக்க முடியல, எல்லாத்துக்குமே ஹெல்ப் தேவைப்பட ஆரம்பிச்சுது. அதனால அவள் குழந்தைகள் பாட்டியை அசிஸ்டட் லிவிங்கில் கொண்டு சேர்த்து விட்டா. நாங்கள் பாட்டியை அப்பப்போ போய் பார்ப்போம், பாட்டியோட பேசிட்டு வருவோம், கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்போ கொஞ்ச நாளாக பாட்டிக்கு மெமரி இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப வயசாகிடுது இல்லையா? பாட்டி எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறாளா, நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாளா அப்படின்னு தெரியல. ஆனால் நாங்கள் போனால் டெஃபினட்டாக சந்தோஷப்படுறா. அதுக்காகவே நாங்கள் முடிஞ்சப்போ போய் பாட்டியை பார்த்துட்டு வருவோம். பாவம் பாட்டி, அவளுக்கு நம்மளை ஞாபகம் இல்லைனாலும் சரி, அவள் செஞ்ச உதவியை நம்ம மறக்க முடியுமா? அது என்றைக்கும் மறக்க முடியாத ஹெல்ப் அது. உள்ளங்கையில் உலகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்ம வேற ஊருக்கு போகும்போது அங்க நடக்கிற ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன், இதை பத்தின நிறைய கதைகளை நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த தருணத்துல மனிதம் மேல நம்பிக்கையை கொடுத்த அந்த உள்ளங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். குறள் 975. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் teamkadaiyosai@gmail.com இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9176583618. இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண். பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா, பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா.